மேடம் மேடம் அவங்க சொல்றதோட அந்த அவங்க எந்த இடத்துல அந்த புள்ளியை எங்க நகர்த்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத மேடம்க்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கலாங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு காம்பவுண்டுக்குள்ளார ஒரு பெண் ஒரு ஆணை சந்தித்து பேசினால் அங்கேயும் மிரட்டி அங்கேயும் ஒரு அத்துமீறல் நிகழ்த்தப்படுகிறது. நீங்க ஒரு விமான நிலையம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியினுடைய ஒரு பகுதியில் போய் அங்கே ஒரு ஆண் நண்பரோடு ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வச்சுக்கிட்டாலும் அங்கேயும் இந்த மாதிரி ஒரு இது ஒரு பேட்டர்னாவே செய்யக்கூடிய அளவிற்கான துணிச்சல் இந்த அரசாங்கத்தில் தான் உருவாகி இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம். இல்ல அதான சார் சொல்ல வந்தீங்க கரெக்டா? கண்டிப்பா தொடர் சம்பவம். சரி, அந்த மாதிரி தொடர் சம்பவங்கள் அதிமுக ஆட்சியில எதுவுமே நடக்கலையா அப்படிங்கறத நாங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை தீர்வாகாது அப்படி இல்ல அப்படிங்கறத தாண்டி நான் ஒண்ணே சொல்றேன். பேசுனதுக்கு அப்புறம் வாய்ப்பு கொடுங்க. இப்ப அதிமுக ஆட்சியிலேயே அந்த சுவாதிங்கிற அந்த பொண்ணு பட்ட பகல்ல கொலை செய்யப்பட்டா. எல்லாமே பாருங்க இதுல பெண்களாகத்தான் இருப்பாங்க. அந்த பேட்டர்ன் அதுல வரலையா? அதுதான் மிக முக்கியம். அப்புறம் நந்தினிங்கிற ஒரு பொண்ணு கூட்டு பலாத்காரம் தான் செய்யப்பட்டா. அப்புறம் அந்த ஹாசினிங்கிற அந்த 6 வயசு குழந்தை எல்லாம் என்ன பேட்டர்ன்ல வருவாங்க அத சொல்லுங்க நீங்க. அப்புறம் தூத்துக்குடியில 6 வயது சிறுமி சொல்றாங்க. 6 வயது அப்படி அடுக்கணும்னா நான் 66% அமைதியா இருக்க சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அதுமாதிரி அயனாவரத்துல 11 வயசு சிறுமி, அதுல அந்த மொட்டை மாடியில வயசான தாத்தா எல்லாம் சேர்ந்து அதை பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் விழுப்புரத்துல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணாங்க கவர்மெண்ட். அது மாதிரி விழுப்புரத்துல 10வது படிக்கிற 15 வயது சிறுமி எரித்து கொலை செய்யப்படுறா. அடுத்தது விழுப்புரம் ஜெயஸ்ரீல கொலை வழக்குல கைது செய்யப்பட்டவங்க யாருன்னா அதிமுகவை சார்ந்த 2 பேர். அந்த 2 பேரையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தான் கட்சியை விட்டே நீக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இது ஒரு பேட்டர்ன்ல வரலையே? எல்லாமே பெண்கள், எல்லாமே சிறுமிகள், எல்லாமே இந்த மாதிரி எல்லா வயதினரும் சேர்ந்துதான் நடத்துறாங்க. இதுல என்ன பேட்டர்னை பாக்குறாரு? ஒரு குற்றத்துல கூட பேட்டர்னை பாக்குறாருன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையா இருக்கு, வினோதமான சிந்தனையா இருக்கு. இதை விட மோசமான ஒரு சிந்தனை எதுவுமே இருக்க முடியாதுங்கிறத என்னோட அபிப்பிராயம். அதுல மிக முக்கியமா ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன், ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை சொன்னவர் ஒரு மத்திய அமைச்சர். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருங்கிறத சொல்லுங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாது. சரி, நீங்க இந்தியா போன்ற பெரிய நாட்டில் இது போன்ற ஓரிரண்டு நிகழ்வுகள் நடந்ததும் அதற்கு எதிராக கூக்குரல் எழுப்புவது சரியல்ல. இது போன்ற சம்பவங்களை சில நேரங்களில் தடுக்க முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா ஒன்றிய அமைச்சர் சந்தோஷ் கங்வார்ங்கிறவர் சொல்றாரு. அது மாதிரி காஷ்மீர்ல நடந்த அந்த கத்வா அந்த பிரச்சனை, அந்த ஆசிஃபா பிரச்சனையில அந்த அப்போது அமைச்சராக இருந்த இறந்து போன அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்போதைய நிதி அமைச்சர் சொல்றாரு காஷ்மீர் என்பது சுற்றுலா தளம், அந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னீங்கன்னா சுற்றுலா பாதிக்கப்படும், அதனால இதை அதிகமா பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரியான பொறுப்பற்ற நிலையில் நம்முடைய தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டதா? அதுதான் ஒரே கேள்வி. அதை தவிர இந்த 24 மணி நேரத்துக்குள்ள எப்படி பிடிச்சாங்க? நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்க. இந்த 3 பேருங்கிறது சந்தேகத்துக்குரியது. நானே அதை சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க பாருங்க என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு கமிஷனர் பேசும்போது சொன்னாரு, தயவு செஞ்சு அக்யூஸ்டோட முகத்தெல்லாம் எதுவும் காட்டிடாதீங்க. ஏன் அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபர் சட்டப்பூர்வமாக அடையாளம் காட்டக்கூடிய நிகழ்வுக்கு முன்பாக அது காட்டக்கூடாது, அதனால நீங்க காட்டிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதுனால தான் நான் அதை கேட்டேன். ஏன்னா நீங்க பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார், சரியா? அப்படி இருக்கும்போது இவங்க 3 பேர் தான் அப்படின்ட்டு காவல்துறை உறுதிப்படுத்தினதுனால தான் இன்னும் உறுதிப்படுத்தப்படல. பாதிக்கப்பட்ட பெண்ணால் அந்த பொண்ணு கிட்ட இது புகைப்படங்கள் எல்லாம் காட்சிகள் எல்லாம் காமிச்சிருக்காங்க.
அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க அந்த செய்தி தான், காவல்துறை வெளியிட்ட செய்தி தான். அந்த குற்றவாளிகள்னு பட்டியல்ல இருக்கக்கூடிய பல பேரோட புகைப்படங்களை காமிச்சு அதுல இந்த பொண்ணு இவங்க 3 பேரை சொல்லியிருக்காங்கிறதா விஷயம். அது தவிர அதையே நீங்க சந்தேகப்படுறீங்க, இந்த 3 பேர் தான் அப்படிங்கறத எப்படி நம்புறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி. நான் மேடம் இங்க பாருங்க, ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்டு இருக்கு வேற ஒரு வழக்குல. இல்ல மேடம், கோயம்புத்தூர்ல அப்படி ஒரு நிகழ்வு எப்பவும் எல்லாம் நடக்கல, போன வருஷம் தான் நடந்தது. அதனால கேட்டேன், ஒரு கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் இல்ல அப்படிங்கிறது நான் சொல்லல, அது போலீஸ் டிபார்ட்மெண்டே சொன்னது. 1000 வழக்குல ஒரு வழக்கு அப்படி நிகழ்ந்து இருக்கலாம், அந்த ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. புரியுது, அந்த ஒரு சான்ஸ் கொடுங்க அதுக்காக எல்லாமே அப்படிதாங்கிறது எப்படி? அண்ணா பல்கலைக்கழக வழக்கு திரும்ப திரும்ப சொல்றாங்கல்ல, அதுல மிகச்சரியான குற்றவாளியை மிகச்சரியாக தண்டனை வாங்கி கொடுத்ததும் இந்த தமிழ்நாடு அரசு தானே.